அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரபு மொழி சொற்களுக்கான அர்த்தத்தை துவக்கத்தில் நம்ம பார்த்தோம். உடல் உறுப்புகள் இந்த மாதிரி பார்த்து வந்தோம். பிறகு குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட வினை சொற்களை எடுத்து அதனுடைய சென்ற கால வினையை மட்டும் உங்களுக்கு காட்டணும். அதை விட அந்த குர்ஆனில் என்ன வார்த்தை வந்திருக்குதோ அதையவே விளக்கினா தான் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த சொல்லு இப்படி வந்திருக்குது என்று உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுங்கிறதுனால இன்னையிலேருந்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், குர்ஆன்லேருந்து வரிசை அல்ஹம்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சூறாவாக நம்ம எதெல்லாம் படிச்சிருக்கிறோமோ அந்த படித்த சொற்கள் எங்கெங்கே வருதோ அதை உங்களுக்கு படிக்காத கடந்துருவோம். இது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்கல்ல, 19 வகையான சென்ற காலம், இஸ்முல் ஃபாயிலு, இஸ்முல் மஃபூலு, இஸ்முல் ஜமானு, இஸ்முல் மக்கானு, இஸ்முல் தஃப்லீலு, ஃபைலுங்கிறது, முபாலகா, இப்படி பல விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த படித்ததுக்குள்ளே ஒரு சொல்லேருந்து என்னென்ன வந்திருக்குங்கிறத என்ன செய்கிறோம், நம்ம அறிஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றதுனால இன்னிலேருந்து அதை நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆனை எடுத்து வைத்து கொண்டு அதில் உள்ளதை உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் குர்ஆனை கூட எடுத்து வச்சுக்கிறங்க அல்லது ஸ்க்ரீனில் பாருங்கள். இதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கா, இந்த பிஸ்மி அல்லாஹ் ரஹ்மான்லாம் விட்டுருங்க, நம்ம படிக்காத விஷயம். அர் ரஹீம், ரஹீம்ங்கிறது படித்தோமா இல்லையா? ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி படித்தோம். என்ன படித்தோம்? ரஹீம என்பதிலிருந்து ரஹீமுன், ஃபைலுன், ஃபைலுன் வரும்னு சொன்னோம்ல, ஃபைலுன் என்று ஃபாயிலுக்கு பதிலாக ஃபைலுன் என்று சொல்வார்கள். அப்போ ரஹீம என்பதிலிருந்து ரஹீமுன், அலிஃப்லாம் சேர்ந்திருக்கு, அர் ரஹீம். ரஹீமன்னா அருள் புரிந்தான், அர் ரஹீம் என்றால் அருள் புரிபவன். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் ஒன்று என்னது, ரஹீம். இந்த ரஹீம்ங்கிறவங்க படித்தது எங்கேருந்து படித்தோம்? ரஹீம என்பதில் இருந்து ஃபைலுன், ஃபைலானி, ஃபைலுன்னு வரும்னு படித்தோம்ல, அது ரஹீம். அதே நேரத்தில் இது அல்லாஹ்வுக்கு சொல்லப்படுமானால் ஃபைல் என்பது முபாலகா வாய்க்கணும். முபாலகான்னா என்ன அர்த்தம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மகா இரக்கமுள்ளவன். மனிதனுக்கு சொன்னீங்கன்னா ஃபைல் இந்த சாதாரண ஃபைல் ஆயிரும். அல்லாஹ்வுக்கு சொன்னீங்கன்னா அவனை மாதிரி யாரும் அருள் புரிய முடியாது இல்லையா? அதை அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோங்கிறோம்ல, அது அப்படி அந்த வார்த்தையை சொல்கிறோம். இந்த ரஹீம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, நீங்கள் படித்ததில் ஒன்று வந்துருச்சு. இப்போ அப்புறம் அல்ஹம்து எடுக்கிறோம். அல்ஹம்தில் இது ஹம்து அல்ல விட்டுருங்க, ஹம்துன். இது ஹமித என்பது மஸ்தர், 33 போட்டோம்ல, 3 எழுத்து சொல்லுக்கு வரும்ண்டு. அப்போ ஹமித என்ற சொல்லுக்கு ஹம்துன் மஸ்தர் வரும். இனிமேல் என்ன செய்யணும், ஹமிதாவுக்கு மஸ்தர் கேட்டால் ஹம்துன்னு நீங்கள் சொல்லிட வேண்டியதுதான். அல் ஹம்து புகழ், ஹமித புகழ்ந்தான், ஹம்துன் புகழுதல். அல் வந்ததுனால தன்வீன் இல்லை, அல் ஹம்து புகழுதல். இது நீங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா? ஹம்து என்னது, மஸ்தர். அப்புறம் கோர்த்து அர்த்தம் செய்கிற பிறகு இப்போ எது தெரிஞ்சதா தெரியாத நோண்டிட்டு போயிடணும். அப்புறம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இந்த ரப்பில் ஆலமீன் இருக்குல்ல, இதில் ஒரு இலாஃபத் இருக்குது, இதை நம்ம படிச்சிருக்கணும். ரப்பில் ஆலமீனில் என்ன செய்யுது, ரப்புன்னு இருக்கிறது, ஆலமூனன்னு இருக்கும். அந்த ஆலமூன என்றது என்னவாயிருச்சுன்னு கேட்டால் ஆலமீனண்டு ஆயிருக்கு. ஏன் ஆலமீனண்டு ஆயிருக்குது? ரப்பை கொண்டை ஆலமீனில் இலாபத்து பண்ணியிருக்கிறோம். ஆலமீன்னா அகிலங்கள், ஆலம்னா அகில உலகம், ஆலமீன்னா யூனிவர்ஸ், அதாவது அண்ட சராசரங்கள், அதனுடைய ரப்புன்னு அர்த்தம். இது நம்ம படிச்சிருக்கிறோம். அது மாதிரி அர் ரஹ்மான் நம்ம படிக்கலை. அர் ரஹீம் பிஸ்மில்லாவில் பார்த்துட்டோம்ல, அது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மாலிக்கி, மாலிக்கின்னு வர்றது அது வேற்றுமையில் உள்ளது, மாலிக்குன். நம்ம என்ன செய்யணும், மாலிக்கின்னு அது வந்துச்சுன்னு சொன்னால் சில இடங்களில் மாலிக்கி வரும், சில இடத்துல மாலிக்குண்டு வரும், சில இடத்துல மாலிக்காண்டு வரும். அது வேற்றுமையுடைய சட்டத்தில் வரக்கூடியது. நீங்கள் பிரித்து சொன்னீங்கன்னா இது மாலிக்குன் என்று உடைச்சா அப்படி சொல்லணும், மாலிக்குன். மாலிக்குங்கிறது என்னது? மாலிக்குண்டா என்ன மாதிரி உள்ளீங்களே சொல்லி யோசிச்சு பாருங்கள். மாலிக்குன் என்னது? ஃபாயிலுன் மாதிரி இருக்கா, மலக்க. மலக்கன்னா உரிமையாய சொந்தமாக்கினான். மாலிக்குன் சொந்தமாக்கியவன், உரிமையாளன், எஜமான் அப்படின்னு வரும். அப்போ மலக்க என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் தான் மாலிக்கு. ஆனால் மாலிக்கு எப்படி எழுதணும்னு கேட்டால், நம்ம சாதாரண நடப்படி இப்படி தான் எழுதுவாங்க. மாலிக்குன்னு இப்படி தான் எழுதுவாங்க, அழிவு போட்டு.
ஆனால் குரானில் என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த கடாசப்பர் போடுவாங்க நிற்கிற மாதிரி அப்படி போட்டு எழுதியிருப்பாங்க. அதை நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாலிக் என்ற வார்த்தை என்னன்னு கேட்டால் நீங்கள் பளிச்சுன்னு சொல்லிட முடியும். என்ன சொல்லுது? மலக்க என்பதனுடைய இஸ்முல் ஃபாயிலும் மாலிக்குன், ஆலிமுன் ஆலிமானி, மாலிக்குன் மாலிக்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேற்றுமை சட்டங்கள். நம்ம இலாபத்துக்கு மட்டும் தான் பார்த்துருக்குறோம், மீதி உள்ளது பிறகு பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் நஅபுது இந்த வார்த்தை நீங்கள் படித்த மாதிரி இருக்குதா? அர்த்தம் தெரிகிற வச்சு பிரச்சனை இல்லை, அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். நஅபுது நூனு வந்திருக்குது. நஅபுது இது என்னவா இருக்கும்? அபத என்பதனுடைய வருங்காலம் யஅபுது சொல்லிட்டா வாங்க. அபத வணங்கினான். யஅபுதானி யஅபுதுன்னு வந்தீங்கன்னா கடைசி அபுது நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். அபதண்டா வணங்கினான். அப்போ நஅபுது என்னன்னு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். நஅபுதுன்னு வந்திருக்கு. இது வந்து நூனு வந்திருக்கு ஆரம்பத்தில், கடைசியில் லம்மு வந்திருக்கு. இது வருங்கால வினை. வருங்கால வினையில் நூனு வந்தால் என்னது? தன்னிலை பன்மை. நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். இது நமக்கு தெரிஞ்ச சொல்லு. நஸ்தைங்கிற வினை சொல்லு தான், இருந்தாலும் நம்ம படிக்கலை. வாவிய வரக்கூடிய விஷயத்தை நம்ம படிக்கலை. படித்த பிறகு ரிவர்ஸ் சொன்னார்க்கா வருவோம். இஹதிங்கிறது வினை சொல்லு தான், இது நம்ம படிக்காத விஷயம். முஸ்தகிம் அதெல்லாம் வந்து படிக்காத விஷயம். அப்புறம் அன் அம்தன்னு வருது. அன் அம்தங்கிறது என்ன? அன் அம்த எப்படி எதுலேருந்து வரேன்? அன் அம்தன்னு வந்துச்சுன்னா அஃபால தான் நல்லா விளைக்கணும். இப்படி வந்தால் என்னது? தேண்டு வந்திருக்கு. தேண்டு வந்தால் சென்ற கால வினை தான். லரப்த நசர்த்த அப்படி வருது. அன் அம்தன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அன் அம அதுலேருந்து அன் அம்தன்னு வரும். நஅம என்பதை வந்து அஃபு அலண்டு ஆக்குனீங்கன்னு சொன்னால் அன் அமண்டு வரும். அன் அம சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அன் அம, அன் அமா, அன் அமு, அன் அமத், அன் அமத்தா, அன் அம்ன, அன் அம்த நீ அருள் புரிந்தாய். அன் அம என்றால் அருள் புரிந்தான். அன் அம்த நீ அருள் புரிந்தாய். இந்த அன் அம்த நீங்கள் தெரிஞ்சு சொல்ல போச்சா? நீங்கள் படித்த சர்ஃபில் இது வரைக்கும் படித்த பாடத்தில் வந்து ஒவ்வொரு சொல்லாக நீங்கள் தெரிஞ்ச சொல்லாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அன் அம்த இது என்னது? சென்ற கால வினையில் முன்னிலையில் ஆண்பாலில் ஒருமை. அஃஅல வசனு 19 அமைப்பில் இது அஃஅல அமைப்பு. அதுக்கப்புறம் அல் மகளூபு. அல் வந்தது, அல்ல விட்டுருங்க. அல்ல விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மகளூபுன், இந்த பியை விட்டுருங்க. பி கசரியாக வந்திருக்குன்னு கேட்டால் அது வேற்றுமையினால் வர்றது. மகளூபுன் வரும், மகளூபன் வரும், மகளூபின் வரும். அது எந்தெந்த இடத்துல வருங்கிறத அப்புறம் படிக்கும், அவரும் பார்த்துக்குறோம். இப்படி வந்தால் நீங்கள் உடைச்சி எப்படி சொல்லணும்? மகளூபுன் அல் வந்ததுனால அல் மகளூபு. மகளூபுங்கிற வார்த்தை என்ன? மகளூபுங்கிற வார்த்தை நீங்கள் படித்த வார்த்தை மாதிரி இருக்கா இல்லையா? படித்த வார்த்தை தான். எது வரேன்? மஃபூலுன்னு மாதிரி இருக்குல்ல. இது எப்படி இருக்குது? மஃபூல் படிச்சிங்களா? இஸ்முல் மஃபூலு. அதாவது நசர மன்சூருன், லரப மலுருபுன், கலப கோபித்தான், மகளூபுன் கோபிக்கப்பட்டவன். கலப என்றால் கோபித்தான். அதிலிருந்து இஸ்முல் மஃபூல் 3 எழுத்துக்கு எப்படி வரேன்? இஸ்முல் ஃபாயில் வந்து காலிபுன் என்று வரேன். இஸ்முல் மஃபூல் வந்து மகளூபுன். மகளூபுங்கிற தெரிஞ்ச விஷயம். இது இஸ்முல் மஃபூலு. அதே மாதிரி வந்து இவ்வளோ லாலின். லாலின் நீங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் லாலின்ங்கிறதும் நீங்கள் படித்தது தான். லல்ல லாது லாமு லாமு லலலன்னு இருக்கும். அது வந்து மர்ற மாதிரி. அப்போ லல்லன்னு வந்துருச்சு. லல்லவுடைய இஸ்முல் என்னது? லாலிலுண்டு வரும். லால் நுண், லால் நுண், லால் லானி, லால் லூன. லூனங்கிற லீனாண்டு மாற முடியாது வேற்றுமையினால். லால்னூன் என்பது வந்து என்ன செய்யும்? சில இடங்களில் லால் நீண்டு மாறும். மாற வேண்டிய இடம் இது. ஏன் மாற வேண்டிய இடம் பின்னாடி படிச்சுக்கிடுவோம். இது நீங்கள் படித்த சொல்லு தான். இது நீங்கள் இஸ்முல் ஃபாயிலில் வந்து இது ஆண்பால் பன்மை. லால் நுண், லால் லானி, லால் லூன. லால் லீனன்னு இருந்தால் கூட லூனை நீங்கள் மாற்றிக்கிறங்க. லால் நூலில் தான் இது ஏன் மாறி இருக்குன்னா ஒரு ஜர்ரு செய்ய வேண்டிய இடத்துனால அப்படி மாறி இருக்குன்னு விளங்கிக்கிறணும். அதுக்கப்புறம் பக்கராவை எடுத்துக்கிறங்க. தாலிக்கல் கிதாபுல் ஆரபி ஹுதலில் முத்தகின். இதெல்லாம் நீங்கள் முத்தகின்லாம் படித்ததில் இஸ்முல் ஃபாயில் தான். இருந்தாலும் இந்த ஏ உள்ளது வா உள்ள சொல்லில் வர்றது இன்னும் படிக்கலை. அந்த வகையில் யுமி நூனன்னு பாருங்கள். இதை படித்த மாதிரி இருக்குதா? யுமி நூன என்ன மாதிரி இருக்குது? அமன சென்ற காலம் அஃபால. யுமினு யுமினானி
யுமினூன, யுமினு நம்புவார்கள், நம்புவான், யுமினூன நம்புவார்கள். அப்போ யுமினூன் அந்த நூனு வரும்போது என்ன உங்களுக்கு விளங்குது? இது வருங்கால வினைன்னு விளங்குது. யுமினூனன் லம்மு வச்சு வந்துருக்குல, இப்படி வந்தாலும் 4 எழுத்தாக தான் இருக்கும். யமினூனன் வந்தால் தான் 3 எழுத்துக்கள் உள்ளதாக இருக்கும். யூமினூனன் ஏக்கி லம்மு வந்துருச்சுன்னு சொன்னால் 4 எழுத்து சொல்லுடைய வருங்காலத்தில் தான் ஏக்கி லம்மு வரும். அக்கரம யுக்ரிமு, சல்லம யுசல்லிமு, ஜாஹத யுஜா, இந்த 3 சொல்லுக்கு தான். அஃஅல ஃபஅல ஃபஅல இந்த 3 சொல்லுக்கு தான் வருங்காலத்தில் ஏக்கி பேசு லம்மு வரும். அப்போ லம்மு வச்சு நீங்கள் என்ன விளங்கிக்கிறணும்? இது அஃஅலவாக இருக்கும், இல்லாட்டி ஃபஅலவாக இருக்கும், இல்லாட்டி ஃபஅலவாக இருக்கும். ஃபஅல இல்லை நல்லா தெரியுது, ஃபஅல சத்த காணா. அப்போ யூமினூன்னா அஉமன, அஉமனங்கிற ஒரு சென்ற காலத்திற்கு யூமினுங்கிறது வருங்காலம், நம்புவான். யூமினூல இருந்து ஜம்மு எடுத்தோம்னா யூமினு, யூமினானி, யூமினூன நம்புவார்கள். யூமினுக்கு அர்த்தம். இந்த பில் கைப்பெல்லாம் விட்டுருங்க. யுகிமுன வினை சொல்லு, படிக்காத வினை சொல். அப்புறம் ரசக்னா ஹும், இது ரெண்டு சொல்லுது. ரசக்னா ஒன்று, ஹும் ஒன்று. ஹும் லமீர், லமீரை விட்டுருங்க. ரசக்னாங்கிறது நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? ரசக்னான்னு எதில் வரும்? ரசக்னான்னு எங்கே வரேன்? நசர்னா, லரப்புனா, ஃபத்தனா, அது எங்கே வரேன்? சென்ற கால வினை 3 எழுத்து சொல்லல. சென்ற கால வினையில் கடைசியாக தன்னிலை பன்மை இருக்குல்ல, அதுக்கு வரும். லரபா லரபா லரபு, லரபத்து லரபத்தான்னு வந்துக்கிட்டிங்கன்னா லரபுத்து லரபுனா. இப்போ ரசக்க உணவளித்தான், ரசக்க ரசகா ரசகு, ரசக்கத்து ரசகத்தா ரசக்ன, ரசக்த ரசக்துமா ரசக்தும், ரசக்தி ரசக்துமா ரசக்துன்ன, ரசக்து ரசக்னா. நாம் உணவளித்தோம், நாம் செல்வம் வழங்கினோம். ரசக்னா என்பது எதுலேருந்து வர்றது? ரசக்க என்பதனுடைய தன்னிலை பன்மை. இப்படி வழங்கணும். நீங்கள் குர்ஆனை ஓதும்போது என்ன செய்யணும்? தெரிஞ்ச சொல்ல வந்திருக்கான்னு இது கடந்து போகணும். நாம் வழங்கினோம். யுன்ஃபிகூன, யுன்ஃபிகூனுங்கிறது என்னது? யுன்ஃபிகூனான்னு எதுவாக இருக்குனால எந்த சொல்லாக இருக்குது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். யுன்ஃபிகூனா என்னது? ஏக்கி லம்மு வந்துருச்சு. லம்மு வந்துட்டாலேயே 4 எழுத்து தான். என்ஃபிகூன் வந்தால் தான் 3 எழுத்துக்குள்ளதாக இருக்கும். யூண்டு வந்துட்டாலும் என்னவாயிருச்சு? இது அஃப் அளவாக இருக்கும், இல்லாட்டி ஃப அளவாக இருக்கும், இல்லாட்டி ஃபா அளவாக இருக்கணும். ஃபா அளவுனா நீட்டிட்டு வரணும், இல்லை பார்த்தாலே தெரியுது. ஃப அளவுனா சத்து இருக்கணும், இல்லை இது அஃப் அளவு தான். அப்போ அன்ஃபக்க, இதனுடைய சென்ற காலம் என்னது? அன்ஃபக்க. வருங்காலம் யுன்ஃபிகு, அக்கிரம யுக்குரிமு, அசலம யுசுலிமு, அன்ஃபக்க யுன்ஃபிகு. யுன்ஃபிகுல சொல்லிட்டு வந்தா யுன்ஃபிகு செலவழிப்பான், யுன்ஃபிகானி இருவர் செலவழிப்பார்கள், யுன்ஃபிகூன் பலர் செலவு செய்வார்கள். அப்போ யுன்ஃபிகு யுன்ஃபிகானி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லாயிடுச்சா? அப்போ தெரிஞ்ச சொற்களை நம்ம ஒன்றா கடந்து வந்திருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி யூமி நூன, யூமி நூனங்கிறது என்னது? ஏற்கனவே அவருக்கு வந்துருச்சு. அமன யூண்டு வந்தாலே அஃபாலன்னு வழங்கிற வேண்டிதான். அமன யூமினு, யூமினானி, யூமினூன நம்புவார்கள். இது நம்ம படிச்சுட்டோம், சரியா? அதுக்கு அடுத்தது உன்சில. உன்சிலங்கிறது என்னது? நம்ம படித்ததா இல்லையா? உன்சிலன்னு எதில் வரேன்? உன்சில என்பது எதில் வரேன்? உன்சில இப்படி இருந்தாலே மஜ்ஹூல் தானே. அன்சலன் இருக்குது. அன்சலவுக்கு மஜ்ஹூல் என்னது? அன்சலன்னா இறக்கினான், உன்சிலன்னா இறக்கப்பட்டான். அப்போ அக்ரம உக்குரிம, அசலம உசுலிம. அப்போ அதே மாதிரி தான் இது உன்சிலங்கிறது. உன்சிலங்கிறது அன்சல என்கிற அஃஅல, அந்த 19 வடிவத்தில் இது அஃஅல வடிவம். அஃஅல வடிவத்தில் அதுக்கு செயற்பாட்டு வினை. அன்சல மா அன்சல, உன்சில மா உன்சில 4 வரும்ல, அந்த உன்சில. அப்போ உன்சில என்பது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்கே அதே உன்சில தான் வருது. 2 தடவை ரிப்பீட் பிரச்சனை 1 பற்றி புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யூக்கினூன, அவுக்கண, அவுக்கணங்கிறதுலேருந்து யூக்கினு, அவுக்கண யூக்கினு, யூக்கினு யூக்கினானி யூக்கினூன. அப்போ யூக்கினூனங்கிறது அவுக்கண, இது அஃஅலன்னு வந்திருக்குது. அஃஅல அவுக்கண என்பதை வருங்காலமாக்கினா யூக்கினு, யூக்கினானி, யூக்கினூன. இது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லாயிடுச்சா? அதே மாதிரி உலாய்க்கு அலாவது மிர்ரப், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை, இது தெரிஞ்சது. இது நீங்கள் படித்த அந்த ஸ்டைலில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சது.
முஃப்லிஹூன. முஃப்லிஹூனன்னு எதில் வரும்? மீம் வந்தாலும் என்ன அர்த்தம்? அது இஸ்முல் ஃபாயிலாக இருக்கும், இல்லாட்டி இஸ்முல் மஃபூலாக இருக்கும். அப்போ முஃப்லிஹூன என்பது அஃபுலஹ என்ற சொல்ல எடுத்துக்கிறங்க. அதுக்கு வருங்காலம் யுஃப்லிஹு. அதில் இஸ்முல் ஃபாயில் எப்படி சொல்லணும்? முஃப்லிஹுன். அஸ்லம முஸ்லிமுன், அக்ரம முக்ரிமுன், அஃபுலஹ முஃப்லிஹுன். அஃபுலஹண்டா வெற்றி அடைந்தான், முஃப்லிஹுன் வெற்றி அடைந்தவன், முஃப்லிஹானி முஃப்லிஹூன வெற்றி அடைந்தவர்கள். இது என்னது? 4 எழுத்து சொல்லு அஃப் அளவுக்கு. இதெல்லாம் ஒரு நோட் எடுத்து போட்டு என்ன செய்யணும்? இந்த வார்த்தை எழுதி முஃப்லிஹூன் எடுத்து அஃப்லஹ, அதனுடைய இஸ்ம் ஃபாயில் முஃப்லிஹு, அதனுடைய பன்மை முஃப்லிஹூன், இப்படி எழுதி பழகுனீங்கன்னு சொன்னால் ரொம்ப உங்களுக்கு தாய்மொழி மாதிரி வந்துடும். இந்த அரபு மொழி என்னவாயிரும்? உங்கள் மொழி மாதிரி ஆயிரும். இப்போ இந்த கொஞ்சம் படித்ததுக்குள்ளேயே, நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் படித்ததுக்குள்ளேயே நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் வருது. அதே மாதிரி கஃபரு. கஃபருங்கிறது என்னது? கஃபர கஃபரா கஃபரு. கஃபர மறுத்தான், கஃபரு மறுத்தார்கள். கஃபரு என்பது ஃபஅல என்ற அமைப்பில் வரக்கூடிய கஃபர, அதனுடைய பன்மை கஃபரு. இங்கே கொண்டே சுக்குன போட்டிருக்காங்க. கஃபரு ஃபால ஃபாலா ஃபாலு. அதுக்கப்புறம் இதில் நிறைய சொல்லு சேர்ந்துருக்குது. இருந்தாலும் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அன்தர்த்த, அந்த ஆ விட்டுருங்க. ஆ கொஸ்டினுக்காக சேர்க்குறாங்க. அன்தர்த்த, அன்தர்த்த ஒன்று, ஹும் ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அன்தர்த்த ஹும் இருக்குல்ல, அன்தர்த்த ஒரு சொல்லு, ஹும் ஒரு லமீர். ஹும்மை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அன்தர்த்த. அன்தர்த்தங்கிறது என்னவா இருக்கும்? அன்தரவா இருக்கும். அன்தர, அன்தர, அன்தரா, அன்தரு, அன்தரத், அன்தரத்த, அன்தர்ன, அன்தர்த்த. அன்தர்த்த நீ எச்சரித்தாய். அன்தர என்றால் எச்சரித்தான், அன்தர்த்த ஹும் அவர்களை நீ எச்சரித்தாய்ன்னு வரும். அப்போ அன்தர என்பது அதில் இருந்து முன்னிலை ஆண்பால் ஒருமை அன்தர்த்த. அப்புறம் லம் துந்திர். லம் துந்திர் முன்னால் படித்தோம்ல பாடம், லம் வந்தது. இந்த ஹும்மை விட்டுருங்க. ஹும்மை விட்டு பார்த்தீங்கன்னா லம் ஒன்று வந்திருக்கு, துந்திர் ஒன்று வந்திருக்கு. லம் வந்தால் என்ன செய்யும்? லம் வந்தால் என்ன செய்யும்? வருங்காலத்தில் வந்தால் சுக்கும் பண்ணிடும்ல. இந்த துந்திர், லம் துந்திர்னு பிரிச்சிருச்சா? இப்படி வைங்க. லம் துந்திர், லம் வந்திருக்குது, துந்திர் கடைசிக்கு சுக்குனாக்கி விட்டுருச்சு. இது என்னது? அன்தர. அன்தரங்கிறத ஒரு சென்ற காலத்தில் யுந்திரு என்று ஆக்கி லம் யுந்திர், லம் யுந்திரா, லம் யுந்திரு, லம் துந்திர் பெண்பால்லையும் வரும். மறுபடியும் ஒரு லம் துந்திரா, லம் யுந்திர்னா லம் துந்திர் ஆண்பால் முன்னிலைக்கும் வரும். இது ஆண்பால் முன்னிலை. லம் துந்திர் அன்தர எச்சரித்தான், லம் துந்திர் நீ எச்சரிக்கவில்லை. அன்தரன்னா எச்சரித்தான், துந்திருங்கிற துந்திருன்னு வருதுல்ல, அந்த துந்திருள்ள லம்ப சேர்த்தோம்னா சென்ற காலத்தினுடைய அர்த்தமாக மாறிக்கணும். லம் துந்திர் நீ எச்சரிக்கவில்லை. தனித்தனி சொல்லு கோர்க்கும்போது வேறு மாதிரி மாறும். தனித்தனி அர்த்தத்துக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி லா யுமினூன, லா இங்கே லா இருக்குது, லா யுமினூன. லா யுமினுங்கிற என்னது? அமன சென்ற காலம், யுமினு வருங்காலம். அதில் அதில் எதிர்மறை லா யூமினு. லா யூமினு நம்ப மாட்டான், லா யூமினானி இருவர் நம்ப மாட்டார்கள், லா யூமினூன் பலர் நம்ப மாட்டார்கள். லா யூமினுங்கிறது அஃப் அளவுடைய அமைப்பில் வரக்கூடிய சொல்லுக்கு வருங்கால எதிர்மறை. லா எதிர்மறையில் ஆண்பால் படற்கை பன்மை. இவ்வளவு கண்டுபிடிக்கிற நீங்கள் சரியா? அடுத்தது ஹத்தம. ஹத்தமங்கிறது என்னது? ஹத்தமன்னா சீல் வச்சான்னு அர்த்தம். சென்ற கால வினை. அது ஒன்றும் மாற்றமில்ல, ஹத்தம தான், நசர மாதிரி. அது 3 எழுத்தில் உள்ள சென்ற கால வினை ஹத்தம. அப்புறம் அலீமுன். அலீமுன்கிறது என்னது? அலும. அதிலிருந்து அலீமுன் ஃபைனுன்னு படித்தோம்ல. இது அலுமை என்கிற வார்த்தையிலிருந்து அலுமன்னா பெரும்பாண்டமாக ஆனதுன்னு அர்த்தம். அலீமுன் என்றால் இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் ஃபாயில் அர்த்தத்தில் அலீமுன் மகத்தானது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரும். இதுவும் நம்ம இந்த வடிவத்தை படிச்சுட்டோம். அலீம்ங்கிற வார்த்தையை படிக்காட்டாலும் இந்த வடிவத்தை படிச்சுட்டோம். அதுக்கப்புறம்
இந்த இருக்குது மூமினீன், பி மூமினீன், பியை விட்டுருங்க. பியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூமினீன். மூமினீன் என்றால் என்ன செய்யணும்? இது வேற்றுமைக்காக மாறி இருக்குது. மூமினுண்டு ஆக்கிக்கணும். மூமினுண்டு பாருங்க, இது வேற்றுமை மாற வேண்டிய இடத்துல மாறிடுச்சு. இதனுடைய ஒரிஜினல் என்னன்னு கேட்டால் மூமினூன. மூமினூனான்னு இங்கே வரேன் ஆகுமான, அதனுடைய வருங்காலம் யுமினு, அதனுடைய இஸ்முல் ஃபாயில் மூமினுன், மூமினானி, மூமினூன, முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன மாதிரி மூமினூன. மூமினீன என்பது அதனுடைய ஒரு வடிவம். நம்ம வேற்றுமை பாடம் பார்த்தோம்ல, மூமினூன என்பது தான் ரஃபு செய்யும்போது மூமினூனு வரேன், நசப்பு ஜர்ரு செய்யும்போது மூமினீனு வரும்னு படித்தோம்ல. அதனால் நீனன்னு இருந்தால் நூனண்டு ஆயிக்கிறேன். இப்போ நீங்கள் விளங்குறதுக்காக வேண்டி மூமினூன கண்டுபிடிச்சிட்டிங்க இதையும். அதுக்கப்புறம் வந்து யுகாதி ஊன, இது என்னவா இருக்குது? யுகாதி ஊன, யுகாதி ஊனன்னு என்ன, அலிஃபெல்லாம் நீட்டி வந்திருக்கு, ஏ வந்திருக்குது, ஏக்கு லம்மு வேறு இருக்குது. லம்மு வந்தால் வருங்கால வினையில் 4 எழுத்து சொல்லாக தான் இருக்கணும். அப்போ இது 4 எழுத்து சொல் எதுவாக இருக்கும்? அஃபு அளவாக இருக்காது, ஃப அளவாக இருக்காது, இது ஃப அளவாக தானே இருக்கும். ஹாதா, ஹாதா என்பதற்கு வருங்காலம் யுகாதி ஊ. யுகாதி ஹாதாண்டா மோசடி செஞ்சான், யுகாதி ஊ மோசடி செய்வான், செய்கிறான். யுகாதி ஆணி யுகாதி ஊன, மோசடி செய்வார்கள் அல்லது செய்கிறார்கள். அப்போ யுகாதி ஊனங்கிறது என்னன்னு கேட்டால் என்ன செய்யணும்? இது வந்து நம்ம ஃபால ஹத என்பதை ஃபாலன்னு ஆக்குனா ஹாதா, ஃபால என்பதை ஆக்கி அதனுடைய வருங்கால வினையில் படற்கையில் ஆண்பாலு பன்மை யுகாதி ஊன. அதுக்கப்புறம் ஆமனுன்னு வருது. ஆமனு, ஆமனுங்கிறது என்னது? ஆம அமன, அமன ஆமனுன்னு ஆக்குவாங்க. ஆமன, ஆமனா, ஆமனு சென்ற கலவினை. ஆமன நம்பினான், ஆமனா இருவர் நம்பினார்கள், ஆமனு பலர் நம்பினார்கள். ஆமனாமன் ஆமனு. அது மாதிரி எஹுத ஊன, எஹுத ஊன இது உங்களுக்கு தெரிஞ்சதானே. எஃபாலூன, எஹுத ஊன இது மாதிரி இருக்குது. ஹத, ஹத என்பதற்கு வருங்காலம் எஹுதவு. எஹுத ஆணி, எஹுத ஊன, எஹுத ஊன மோசடி செய்வான்னு அர்த்தம். எஹுத ஊன மோசடி செய்வார்கள், செய்கிறார்கள். அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு பார்த்துக்குருவோம். சொல்லுக்கு அர்த்தம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ. அதுக்கப்புறம் யசூருன, இது நீங்கள் படித்த வடிவத்தில் வருதா? வருது. யசூருன ஷார, ஷாரவுடைய வருங்காலம் யசூரு. யசூரு ஷாரன்னா உணர்ந்தான், யசூரே உணர்வான். யசூருன, யசூரு யசூரானி யசூருன உணர்கிறார்கள் அல்லது உணர்வார்கள் அப்படின்னு வந்துடுது. அதுக்கப்புறம் எக்குதி பூன இந்த சொல்லப்போ இது நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதான். கதப்பை பொய் சொன்னான், கதபோடைய வருங்காலம் எக்குதிப்பு. கதபன்னு 3 எழுத்துல இருக்குல்ல, அதுக்கு வருங்காலம் என்ன? எக்குதிப்பு. அதை சர்ப்பு செய்யுங்க. எக்குதிப்பு, எக்குதிப்பாணி, எக்குதிப்பூனை. எக்குதிப்பு ஒருத்தன் பொய் சொல்லுவான், பொய் சொல்கிற ஒருத்தன். எக்குதிப்பூனை அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். பல ஆண்களை பற்றி பேசும் பொழுது எக்குதிப்பூனை அவர்கள் பொய்யுரைக்கிறார்கள், அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி வந்து லா துஃப்சிது, லா துஃப்சிதுங்கிற சொல்லு என்னது? லா வந்திருக்குல்ல, அஃப்சத, அஃப்சதங்கிற சொல் இருக்குது. அதுக்கு வருங்காலம் யுஃப்சிது. அந்த யுஃப்சிது என்பதில் விளக்க யுஃப்சிது, யுஃப்சிதானி, யுஃப்சிதூனான்னு வரும். அதை விளக்கல் வினையாக்குனா நூனு போயிடும்ல. இங்கே நூனு போய் இருக்குது, லா துஃப்சிதூனான்னு வரல. துஃப்சிது, துஃப்சிதானி, துஃப்சிதூன என்று நூனு வந்திருந்தா இது என்ன விளங்கியிருப்போம்? இது வருங்காலம்னு விளங்கியிருப்போம். இப்போ நூனு போயிடுச்சு. நூனு போனால் என்னென்ன விளங்கணும்? விளக்கல் வினை. லா யுஃப்சித், லா யுஃப்சிதா, லா யுஃப்சிது, லா துஃப்சிது, லா துஃப்சிதா, லா யுஃப்சிதுன, லா துஃப்சிது, லா துஃப்சிதா, லா துஃப்சிது. ஆண்பால் முன்னிலையில் பன்மை. அப்போ அஃப்சதனா குழப்பம் செய்தான், ஃபசாதுங்கிறோம்ல. அஃப்சத என்றால் குழப்பம் செய்தான், யுஃப்சிதுனா குழப்பம் செய்வான். லா யுஃப்சித் குழப்பம் செய்ய வேண்டாம், லா துஃப்சித் நீ குழப்பம் செய்யாதே, லா துஃப்சிது நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். அப்போ லா துஃப்சிதுங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் இது வருங்காலமாக விளக்கல் வினையான்ற ஒரு ரெண்டு அம்சம் தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். சென்ற காலம்லாம் கிடையாது. இது தேவையில வந்திருக்கு, தூண்டு வந்திருக்குது. தூ வந்துச்சுன்னா என்னது? 4 எழுத்து சொல்லத்தான் இருக்கும். அப்போ அப்சத, அப்சதவுல இருந்து யுஃப்சிதுன்னு ஆக்கிட்டோம். யுஃப்சிதுன்னு ஆக்கின பிறகு
துஃப்சிது துஃப்சிதானி துஃப்சிதூனன்ற நூன் வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ வந்து இது விளக்கல் வினை, இது வருங்கால வினையில் எதிர்மறை. யுஃப்சிது லா துஃப்சிதூன, நீங்கள் குழப்பம் செய்ய மாட்டீர்கள். நூனை தூக்கிட்டா லா துஃப்சிது, குழப்பம் செய்யாதீர்கள், கட்டளை. லா துஃப்சிதூனன்ற நூன் இருந்தால் நீங்கள் குழப்பம் செய்ய மாட்டீங்க. நூனை தூக்கிட்டா விளக்கல் வினையாக போயிடும். லா துஃப்சிது, நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். இந்த சொல்லு நம்ம படித்த சொல்லு தானே, படித்த சொல்லு. அதுக்கப்புறம் முஸ்லிஹூன், முஸ்லிஹூன்கிறது என்னது? முஸ்லிஹூன, இது என்னது? முஸ்லிஹூனோட எதுக்கு வரும்? மீமு வந்து லம்பு செஞ்ச மீமு வந்தால் இது என்னது? இஸ்முல் ஃபாயிலு. இஸ்முல் ஃபாயில் எதுக்கு உள்ளது? 4 எழுத்து தான் இப்படி வரும். அஸ்லஹ, அஸ்லஹவுலேருந்து அஸ்லமா முஸ்லிமுங்கிறீங்கல்ல, அஸ்லமண்டா முஸ்லிமுன், அஸ்லஹண்டா முஸ்லிஹுன், முஸ்லிஹானி. அதை யுசுலிஹுன்னு வருங்கால வினை எடுத்து அந்த இடத்துல மீம வச்சிட வேண்டியதான். அப்போ அஸ்லஹ யுசுலிஹு, அதில் மீமத்திக்கு போட்டோம்னா முஸ்லிஹுன்னு வந்துடும். முஸ்லிஹ் இஸ்முல் ஃபாயில். அஸ்லஹன்னா சீர்திருத்தம் செய்தான், சரியா? யுஸ்லிஹு என்றால் சீர்திருத்தம் செய்வான், முஸ்லிஹுன் என்றால் சீர்திருத்தம் செய்பவன். முஸ்லிஹானி முஸ்லிஹூன, சீர்திருத்தம் செய்யும் பல ஆண்கள், சீர்திருத்தம் செய்பவர்கள். முஸ்லிஹூன்கிறது என்னது? அஃஅல என்ற அமைப்பில் உள்ள அஸ்லஹ என்பதற்கு இஸ்முல் ஃபாயில்ல ஆண்பால்ல பன்மை. முஸ்லிஹுன் முஸ்லிஹானி முஸ்லிஹூன. அது மாதிரி அல் முஃப்சிதூன, அல்ல விட்டுருங்க, அல்ல சும்மா சேர்த்துக்கிட்டோம். அல்ல இல்லாட்டி முஃப்சிதூன. முஃப்சிதூன என்னது? அஃப்சத, இஸ்முல் ஃபாயில் முஃப்சிது, முஃப்சிதன் முஃப்சிதானி முஃப்சிதூன, அல் முஃப்சிதூன, இதுவும் இஸ்முல் ஃபாயில். முஃப்சிதுனது இஸ்முல் ஃபாயில். அப்புறம் யஷ்ஊரூன, யஷ்ஊரூன இது முன்னாடி வந்துருச்சு. ஷஅர, லா வேற வந்திருக்கீங்க. லா யஷூரூன் எதிர்மறை. ஷஅரண்டா உணர்வான், லா யஷூன்னா உணர மாட்டார்கள். யஷூரு யஷூரானி யஷூரூன, லா யஷூரு லா யஷூரானி லா யஷூரூன, உணர மாட்டார்கள். அதுக்கப்புறம் நூமினு, இந்த ஆ விட்டுருங்க, ஆ வந்து கொஸ்டின் மார்க்கு சேர்ப்பாங்க. நூமினு, நூமினுங்கிறது என்ன? நூனுக்கு லம்மு வந்திருக்குல்ல, லம்மு வந்தாலே என்ன செஞ்சது? 4 எழுத்து சொல்லத்தான் இருக்கணும். அமான, அமானவுலேருந்து யூமினு, யூமினு சர்வ் பண்ணால் என்ன செய்யும்? கடைசியாக நூமினு வரும். யூமினு, யூமினானி யூமினூன, அது மாதிரி ஊமினு நூமினு. அப்போ யூமினு என்றால் நம்புவான், நூமினு என்றால் நம்புவோம், நாங்கள் நம்புவோம் அல்லது நம்புகிறோம் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஏலமூன, ஏலமூனங்கிறது என்னது? இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல் தான் இது. எஃபால் எஃபாலானு எஃபாலூனா, ஏலம் ஏலமானு ஏலமூனா, அலிமண்டா அறிஞ்சான், ஏலம் அறிவான், ஏலமானி ஏலமூன பல ஆண்கள் அறிவார்கள். இங்கே லா சேர்ந்துருக்கு, லா ஏலமூன அறிய மாட்டார்கள். இதில் என்ன இருக்குது? ஏலமூன் மட்டும்தான் அறிவார்கள். இந்த லா இருக்கல முன்னாடி, லான் இருக்கிறதுனால லா ஏலமூன அவர்கள் அறிய மாட்டார்கள், எதிர்மறை. அதே மாதிரி வந்து இதெல்லாம் தெரிஞ்ச வினை சொல்லு தான், இருந்தாலும் நம்ம வந்து அதை படிக்காத பாடத்தினால விட்டுருவோம். முஸ்தஹசி ஊன, முஸ்தஹசி ஊன, முஸ்தஹசி ஊனங்கிறது என்னது? மீமு வந்துட்டாலே இஸ்முல் ஃபாயில் விளங்கிக்கணும். லம்மு வச்ச மீமு வந்தால் என்னது? இஸ்முல் ஃபாயில். அப்போ இஸ்தஹஸ கேலி செஞ்சான், எஸ்தஹஸி கேலி செய்வான், முஸ்தஹஸி உன் கேலி செய்பவன், முஸ்தஹஸி ஆனி கேலி செய்யும் இருவர், முஸ்தஹஸி ஊன கேலி செய்கிற பலர். அப்போ முஸ்தஹஸி ஊனுங்கிற என்னது? இஸ்தஃபால, ஹஸ என்பதை இஸ்தஃபால ஆக்குனா இஸ்தஹஸ, அதனுடைய இஸ்முல் ஃபாயில் முஸ்தஹஸி உன், முஸ்தஹஸி ஆனி, முஸ்தஹஸி ஊன, இது இஸ்முல் ஃபாயில் விளங்கிக்கிறணும். அதுக்கு அடுத்தது எஸ்தஹஜிவு, இது வரைக்கும் வச்சு நாளைக்கு மற்றது பார்த்தோம். எஸ்தஹஜிவு இது என்னது? இஸ்தஹஸ எஸ்தஹஜிவு, இஸ்தஹஸ நான் கேலி செஞ்சான், எஸ்தஹஜிவுனா கேலி செய்வான் அல்லது கேலி செய்கிறான். அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். இது வரைக்கும் நினைஞ்சிருக்கிறோம் 13 ஆயத்து படிச்சிருக்கிறோம். அல்ஹம்து சூராவையும் பார்த்துக்கிட்டு இந்த பக்கராவில் ஒரு 13 வசனத்தை முடிச்சுட்டு பார்த்துருக்குறோம். 14வது வசனத்துலேருந்து இப்போ எஸ்தஹஜி மட்டும் பார்த்துருக்குறோமா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கே பயிற்சி வந்துடும். சும்மா கிராமரை படிச்சுட்டு போகிறல ஒரு யூஸு கிடையாது. அந்த படித்த கிராமரை வந்து அங்கங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து கரெக்டாக படிச்சிருக்கிறோமாங்கிறது இந்த ஒரு பரீட்சை மாதிரி. இது வந்து என்ன செய்யணும், இது வரைக்கும் நான் அந்த 14 வசனத்தை வைத்து கொண்டு நீங்கள் அல்ஹம்துலேருந்து வரணும். சொன்ன பாடத்தவருக்கு என்ன செய்யணும், இல்லாஹி ரப்பில் ரஹீம் இது நம்ம தெரிஞ்சது, நான் புது தெரிஞ்சது, அம்த தெரிஞ்சதுன்னு சொல்லி கண்ணை மூடி என்ன செய்யணும், இந்த 13 ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வாரம் ட்ரைனிங் இருக்குல்ல, இதை கூட என்ன செய்யலாம்னா ஒரு 2 நாளாக கூட ஆக்கலாம். கொஞ்சம் கிராமர் படித்த பிறகு இந்த குரானோட உள்ள பயிற்சி வருவதற்காக வேண்டி 2 நாள் பாடமாக கூட ஆக்கலாம். பிறகு மாற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வினைச்சொல்லுடைய பாடம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன செய்யும், அந்த பெயர் சொல்லு நகுலாம் வர வேண்டி இருக்கும்போது இதை ஒரு நாள் குறைச்சிக்கிடலாம் அந்த பாடங்களை. இப்போதைக்கு இந்த ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் பார்ப்போம். இந்த ஒரு வாரம் வரைக்கும் நீ என்ன செய்யணும், இந்த 14 பார்த்துட்டோம்ல, இந்த 14லேருந்து ஒரு 20 வசனம் வரைக்கும் நீங்களும் ஐடியா பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வந்து உட்காருங்க. நீங்களாம் என்ன செய்யறீங்க, எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இந்த 14 வசனத்துக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா படித்து இதை நம்ம கண்டுபிடிச்சதா, நம்ம தெரிஞ்சதா அப்படின்னு என்ன செய்யணும். ஒன்று ஒன்றாயா அர்த்தம் தெரியாட்டி பரவாயில்லை. அர்த்தம் தெரியலைன்னா இந்த யாமஹூன் வருதா, யாமஹூன்கிற என்னவா இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிங்க. அர்த்தம் நான் சொல்லிக்கிறோம். அப்போ உங்களுக்கு அந்த கண்டுபிடிக்க ஏழுதாங்கிறதுக்கு என்ன செய்யுங்க, அடுத்த வாரம் வந்து உட்காரும் பொழுது 14 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், 13 வரைக்கும், 14லேருந்து ஒரு 20-34 வசனம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு நீங்களாக அதை உங்களை தயார்படுத்தி கொண்டு உட்காந்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலான்னு உங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? அது அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.